வேதவாக்கியத்தில் ஒரு வசனம் மாத்திரமே உள்ளது, வருஷங்கள் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இவர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை உண்டாக்கியவர். நான் பெலிஸ்தேயர் 600 பேரை தற்கொலை முறியடித்தேன். நான் இஸ்ரவேலை ரட்சித்தேன். அடுத்ததாக தெபோரா, பெண்களிலே முதல் நியாயாதிபதியும் தீர்க்கதரிசியும் பெண்களுக்கெல்லாம் மகிமையின் சேர்த்த பெண்மணி தெபோரா. I am Deborah, wife of Lapidoth. I am the judge of Israel and a prophet. I have issued ruling while I was standing under a palm tree. I instructed Barak to summon 10,000 men and attack Sisera and his army. But Barak told, he'll only go with me, otherwise he will not go. I replied, even if I go with him, he will not have his honor. The God will deliver Sisera into the hands of a woman. Barak attacked Sisera and his army. Barak stood one. But Sisera fled to the tent of a Hebrew woman named Jael. He was killed by Jael. My God's prophecy was fulfilled. Barak won and Sisera was killed by a woman. The Israelites were freed from their enemies. அடுத்ததாக கிதியோன், பயந்த சுபாவம் கொண்ட இவரை தேவன் பராக்கிரமசாலியாக மாற்றி இஸ்ரவேலை ரட்சித்தவர். என் பெயர் கிதியோன். இஸ்ரவேலனாகிய எங்களை தேவன் மீதியானரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானர்கள் எங்கள் வயல்களையும் வீடுகளையும் எரித்து போட்டார்கள். ஆதலால் குகையில் தங்க வேண்டிய நிலை வந்தது. மறைவான ஓரிடத்தில் தானியங்களை போரடித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது தேவதூதன் ஒருவன் என்னிடத்தில் வந்து, பராக்கிரமசாலியே, உன்னிடத்தில் இருக்கும் பலத்தோடே போ, ஒரு மனுஷனை முறியடிப்பது போல மீதியானரை முறியடிப்பாய் என்றாய். ஆனாலும் எனக்குள்ளே பயம் இருந்தது. தேவன் 2 அடையாளங்களின் மூலமாக உறுதி செய்தார். மீதியானருடன் போராட 32,000 பேர்களுடன் புறப்பட்டேன். தேவனோ அதை 300ஆக மாற்றி போட்டார். ஆனாலும் மீண்டும் என்னை பயம் பற்றி கொண்டது. இஸ்ரவேலை ரட்சித்தது தேவன் மாத்திரமே என்பதற்காக இதை செய்தார். மீதியானரின் சேவகர் ஒருவர் மற்ற சேவகரிடம் தான் கண்ட சொப்பனத்தை கூறும்போது ரகசியமாய் தேவன் கேட்க வழிவகை செய்தார். அந்த சொப்பனத்தில் ஓர் ரொட்டி துண்டு மீதியானரின் கூடாரத்தை அழித்து போட்டது. அந்த ரொட்டி துண்டு கிதியோனின் பட்டயம் என்பதாக கூறினான். அதை கேட்டவுடனே ஜெயம் எனக்கு வந்தது. அதன்படியே இரவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தேன். அதன்படியே எக்காலம் ஊதும் போது பானைகளை உடைத்து தீவட்டிகளை கொளுத்தினேன். மீதியானர்கள் பயந்து ஓடினார்கள். இஸ்ரவேலர்கள் என்னிடத்தில் வந்து, நீங்கள் நியாயாதிபதியாக இருக்க வேண்டும் என்றார்கள். நான் அதற்கு, ஆளமாட்டேன், தேவனே உங்களை ஆழ்வாராக என்றேன். என் காலத்தில் தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. அபிமலேக், இவர் கிதியோனின் மகன், பயங்கர சர்வாதிகாரியாக இருந்த கெட்ட நியாயாதிபதி. 70 சகோதரரை கொன்று நியாயாதிபதியானவர். I am Abimelech. My father is Gideon. I am the most notorious judge. I killed all my brothers just to become a judge. God punished me for all my evil deeds. யாவி, பணக்கார நியாயாதிபதி. இவரை பெரிதாக எந்த நன்மையும் செய்ததாக வேதகாமத்தில் இல்லை. நான் தான் தோரா. நான் தான் இப்சான். நான் தான் ஆலோன். நான் தான் அப்தான். தோலா, இப்சான், ஏலோன், அப்தான் 4 பேரும் சிறிய நியாயாதிபதிகள். இவர்களை குறித்து ஓரிரு வசனங்களே உள்ளன. பெரிதாக இவர்கள் எதுவும் செய்ததாக வேதகாமத்தில் குறிப்பிடப்படவில்லை. அடுத்ததாக ஒரு நியாயாதிபதி யாவி. இவர் ஒரு பணக்கார நியாயாதிபதி. இவர் எந்த நன்மையும் செய்ததாக வேதகாமத்தில் இல்லை. என் பெயர் யாவி. எனக்கு 30 ஊர்களும் கழுதை குட்டிகளும் 30 குமாரங்களும் இருந்தார்கள். நான் வசித்த தேசத்திலே
நான் வசித்த வசித்து வந்த கிராமமும் இவர் பெயராலேயே அழைக்கப்பட்டது. அந்த கிராமம் யாவி. இவருக்கு 30 குமாரர்கள், 30 கழுதை குட்டியின் மேல் ஏறும் 30 குமாரத்திகளும் குமாரர்களும் 30 ஊர்களும் இருந்தது. அடுத்ததாக எப்தா. இவர் பரஸ்திரிக்கு பிறந்த இவர் சகோதரரால் ஒதுக்கப்பட்டு வீட்டில் துரத்தப்பட்டவர். ஆனாலும் இவரை தேவன் நியாயாதிபதியாக உயர்த்தினார். என் பெயர் ஜப்தா. நான் பலசாலி. என் அப்பா கிழேத்திற்கும் வேலைக்காரிக்கும் பிறந்த மகன் நான். என் அப்பாவின் மற்ற மனைகளுக்கு பிறந்த மகன்கள் என் சகோதரர்கள். உனக்கு இந்த வீட்டில் இடமில்லை, நீ வேலைக்காரி என்று மகன் என்று கூறி என்னை துரத்தி விட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அற்புதங்களையும் நன்மைகளையும் வேலைக்காரின் மகனாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்தவனாய் இருந்தேன். ஆதலால் கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவனாக இருந்தேன். பிறகு அம்மோனியர்கள் இஸ்ரவேலின் மீது யுத்தம் பண்ணினார்கள். அப்போது கர்த்தர் என்னை அவர்களுடன் சேர்ந்து யுத்தம் செய்ய என்னை தலைவராக தேர்ந்தெடுத்தார். அப்போது நான் ஜெயித்து வரும்போது என் எதிரில் வரும் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினேன். என் துரதிர்ஷ்டம், என் ஒரே மகள் என் எதிரே வந்தாள். கர்த்தருக்காக என் மகளை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து விட்டேன். அவளுக்காக தினம்தோறும் துக்கித்து அழுதேன். 6 வருடம் இஸ்ரவேலை நியாய விசாரித்தேன். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், தேவன் நம்மளிடம் காணிக்கைகளையோ உயிர் பலியையோ கேட்கவில்லை. கர்த்தருக்கு உண்மையாகவும் மற்றவர்களுக்கு உதவியாகவும் இருக்க வேண்டும். வீண் பொருத்தனை தேவையற்றது. அடுத்ததாக சிம்சோன் பெலிஸ்தரை அழிப்பதற்காகவே ஆண்டவர் பிறப்பித்த விசேஷித்த குழந்தை. ஆனால் யாரை அழிக்க ஆண்டவர் அனுப்பினாரோ அந்த குலத்த பெண்களை திருமணம் செய்து அவர்களோட தோழமை கொண்டிருந்தார். அதனால் அவர்கள் இவருக்கு தீவினை செய்து இவரை அடிமையாக்கி கண்களை பிடுங்கி போட்டனர். அந்த கதையை கேளுங்கள். என் பெயர் சிம்சோன். என் தகப்பன் பெயர் மனோவா. கர்த்தர் என்னை இஸ்ரவேலை பெலிஸ்தர் கையிலிருந்து ரட்சிக்க என்னை படைத்தார். நானும் திராட்சரசமும் மதுபானமும் குடிக்கக்கூடாது. என் முடியை ஒருபோதும் சவரம் செய்யக்கூடாது. தீருண்டதை சாப்பிடக்கூடாது. கர்த்தர் என்னை இஸ்ரவேலில் நியாயாதிபதியாக வைத்தார். ஒரு தடவை நான் சிங்கத்தை வெறுங்கையால் கொன்னேன். என் பெற்றோர் எனக்கு எவ்வளோ தடவை புத்தி சொல்லியும் அதை கேட்காமல் நான் பெலிஸ்தரில் அழகிய பொண்ணை திருமணம் செய்தேன். ஒரு தடவை என் மனைவியை பார்க்கும் வழியில் நான் கொண்ட சிங்கத்தின் உடலிலிருந்து தேனை எடுத்து சாப்பிட்டேன். அதிலிருந்து ஒரு விடுகதை விதித்தேன். அந்த விடுகதையின் பதிலை யாராலையும் சொல்ல முடியவில்லை. ஆனால் என் மனைவி என் பெலிஸ்திய நண்பர்களிடம் சொல்லிவிட்டார். இதனை மிகவும் கோபப்படுத்தியது. என் மனைவி வேறொருவருக்கு கொடுக்கப்பட்டால் நான் எரிச்சல் அடைந்து பழி வாங்க பெலிஸ்தியரின் வயலை அழித்தேன். பெலிஸ்தியர்கள் என்னை சிறைபிடித்து சென்ற போது நான் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் பலமாய் இறங்கினதால் நான் கழுதையின் தாடை எலும்பை வைத்து 1000 பேத்தை கொன்னேன். ஒரு தடவை பெலிஸ்தியர் கூட்டம் என்னை சுற்றி வளைத்து பட்டணத்தின் கதவுகளை பூட்டினார்கள். நான் அந்த பட்டணத்தின் கதவுகளை என் தோளின் மேல் சுமந்து வெளியே வந்தேன். ஆனால் நான் தேவனை மறந்துவிட்ட ஒரு பெண்ணின் மேல் சிநேகமானேன். அந்த பெண்ணின் பேர் தெலிலாள். தெலிலாள் பெலிஸ்தரின் வேவுக்கார பெண் என்பதை அறியாதிருந்தேன். தெலிலாள் என் வெள்ளத்தின் ரகசியத்தை பெலிஸ்தர்களிடம் சொல்லிவிட்டாள். பெலிஸ்தர்கள் என் கண்ணை பிடுங்கி என்னை சிறையில் அடிமையாக வைத்தார்கள். என் கீழ்ப்படியாமையினால் என் வெள்ளன் என்னை விட்டு போனது. ஐயோ, நான் எவ்வளோ ஒரு மதியனாக இருந்தேன். என் நிலைமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. என் நிலைமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. நான் என்பதை உணர்ந்து நான் சிறையிலே மனதிரும்பினேன். தெரியலான என் பலத்தின் ரகசியத்தை திரும்ப திரும்ப கேட்கும் போது கூட அதற்கு பின்னாடி இருக்கும் சரியே உணராமல் தேவனை மறந்துவிட்டு ஒரு பெண்ணின் மேல் அவ்வளவு சிநேகமாய் இருந்தேன்.
கர்த்தர் என்னை மன்னித்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். என் முடி வளர ஆரம்பித்தது. ஒரு நாள் பெலிஸ்தியரின் தேவனின் விழா வந்தது. அந்த விழாவில் பெலிஸ்தியர்களுக்கு வேடிக்கை காமிக்க என்னை அங்கு சங்கிலியால் கட்டி தூண்களில் சாய்த்து வைத்திருந்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் பலமாய் இறங்கினதால் நான் அந்த வெள்ளத்தை கூட்டி அந்த தூண்களை தள்ளி அங்கிருந்த 3000 பேரை கொன்னேன். நானும் அழிந்து போனேன். வாலிபர்களே, என் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நல்ல பாடம். இளமையிலே கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். பெண்கள் பின்னாடி சுற்றி எதிர்காலத்தை வீணாக்காதீர்கள். நன்றி.